ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லமை கண்ணியமிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் இன்றென்றும் எல்லா கட்டத்திலும் உண்டாகட்டுமாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு கடமையாக்கி இருக்கிற இந்த ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் அதிகமாக தக்வா செய்து கொள்வோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் எதனை எமக்கு வழிகாட்டினார்களோ அதனை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து எதை விட்டு விலகும்படி எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த விடயங்களை விட்டும் விலகி இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹுவை ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் எமக்கு செய்திருக்கிற நியாமத்துகளில் மிகப்பெரிய நியாமத் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் இந்த ஹிதாயத், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமா கிடைத்தது இந்த உலகத்தில் மிகப்பெரிய நியாமத்தாகவே இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் சொர்க்கத்துக்கான வழிகளை எமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக லேசான முறையில் சொர்க்கம் செல்லக்கூடிய வழிகளை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு மிக தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் என்பது சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற நாங்கள் எல்லாரும் அமல் செய்யறது, இபாதத்து செய்யறது, நாங்க எல்லாரும் நல்லவனாக வாழணும், அல்லாஹ் சொன்னதன் படி இந்த உலகத்தில் நன்மைகள் செய்து அப்படி வாழ்ந்து நாங்கள் சுவனம் போகணும் என்கிற நோக்கத்துல தான் நிறைய பேர் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சொர்க்கம் செல்லுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில லேசான பாதைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த லேசான பகுதிகள் மறந்து எது கஷ்டமான பகுதிகளோ, எது கொஞ்சம் டைம் எடுத்து எங்களை கொஞ்சம் வாட்டி எடுக்கக்கூடிய பகுதிகளோ, அந்த பகுதிகளை நாங்கள் செய்து நாங்கள் சொர்க்கம் போக ஆசைப்படுகிறோம். இதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான சிறிய சிறிய விடயங்களை வைத்து நாங்கள்
சொர்க்கம் போறதுக்கு நாங்கள் மறந்து விடுகிறோம். உண்மையிலேயே நாங்க 5 நேரமும் இந்த உலகத்துல தொழத்தான் வேணும், நோம்பு பிடிக்கத்தான் வேணும், ஹஜ்ஜி செய்யத்தான் வேணும், ஜகாத்து கொடுக்கத்தான் வேணும். பட் அல்லாஹ் சொன்ன கடமைகளை நாங்க செய்யத்தான் வேணும். ஆனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை செஞ்சா மட்டும் நாங்க சொர்க்கம் போக இயலாது. அதை செஞ்சா மட்டும் நாங்க சொர்க்கம் போக இயலாது. ஆனால் அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல சில லேசான முறையில நாங்க புரிஞ்சு கொள்றதுக்கு, அமல் செய்யறதுக்கு சில விஷயங்களை சொன்னாங்க. அதுல ஒன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற பகுதிகளை விடவும் இந்த உலகத்தில் வாழ்ற நேரம் மனிதர்களுக்கும் மத்தியில் இருக்கிற பகுதிகளை பற்றித்தான் பல இடங்களில் பேசுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லுகிறான், வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தினுடைய படுகுழியில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களோட கல்புக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு இணைப்பை, ஒரு டச்சை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானன், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை கொண்டு நீங்க எல்லாரும் சகோதரர்களாக நீங்க மாறினீங்க. அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு சகோதரர்களாக மாறுறதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் இந்த தூதரை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னால் அவங்க எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் எதன் மூலமாக அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான்? என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க உங்களுக்கு மத்தியில பகைமையோட வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. எங்களுக்கு தெரியும் ஹஸ்ரஜ், அதே மாதிரி அவுஸ் கோத்திரம், பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், அதாவது குடும்ப சண்டை, கோத்திர சண்டை, ஆளுக்கால் வெட்டுவது, 2 வாப்பா, அதாவது ஒருவரை வெட்டினால் வெட்டப்பட்டவனுடைய மகன் வெட்டியவரை வெட்டுவது, இப்படி ஆளுக்கால் மாறி பழி தீர்த்து கொண்டிருக்கிற காலத்துல தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் வாராங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தையும் அப்படியே சரி பண்ணி எப்படி மாத்துறாங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு மத்தியில, முஸ்லிம்களுக்கு மத்தியில அன்பாக, பண்பாக, இரக்கமாக, நட்பாக பழகுவாங்க. அப்ப எப்படியான சமுதாயத்தை இந்த இஸ்லாமும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்த சமூகத்தை எப்படி மாற்றி அமைத்தார்கள்? ஆளுக்கால் உதவி கொள்ளுவாங்க, சுஹபத்தோடு நடப்பாங்க, விட்டு கொடுப்பு, பொறாமை இல்ல, போட்டி இல்ல, அன்பு, தனக்கில்லாட்டிலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க, மன்னிக்க கூடிய தன்மைகள், சொஃப்டான போக்கு, நளினமான போக்கு, மற்றவர்களை கவருகிற வார்த்தைகள். இதுதான் இந்த இஸ்லாத்தின் பக்கம் அநேகமான மக்கள் வருவதற்கு, கவரப்படுவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, நல்ல பண்பு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் பேசுறது, எல்லார்கிட்டையும் பழகிறது, சண்டை பிடிக்க போறது இல்ல, மூஞ்ச சுருக்குறது இல்ல, சலான் சொல்லாம போறது இல்ல, யாரை கண்டாலும் சலான் சொல்லுவாங்க. இந்த நல்ல பண்புகள் தான் அவர்களை சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மாராயம் கூறின காரணம் என்னன்னு கேட்டா, இந்த நல்ல பண்புகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனுஷன் வாரார். இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ஜா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்அலுஹு அன் அமலின் யுத்கிலுஹுல் ஜன்னah. ஒரு மனுஷன் வாரார், கேட்கிறாரு, யார சொல்லலாம், சொர்க்கம் கொண்டு போறதுக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்க. فأجابه بأربع كلمات جمعت الدين كله. மார்க்க விஷயம் எல்லாம் உள்ளடங்குற 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 4 விஷயத்துக்குள்ள இந்த மார்க்கம் எல்லாமே உள்ளடங்கு. அப்படியான விஷயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா யுஹன்னாஸ், மக்களே, அஃஷு சலாம், உங்களுக்கு மத்தியில நீங்க சலாத்தை கொஞ்சம் பரப்பிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு மத்தியில நீங்க சலாத்தை பரப்பிக்கோங்க, சலாத்தை சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த சலாம் சொல்றது என்னன்னு கேட்டா, சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான அமல்.
அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅத்இமுத் தஆம், சாப்பாடு கொடுங்க மக்களுக்கு. வஸிலுல் அர்ஹாம், அதாவது உறவுகளை பேணி சேர்த்து நடந்து கொள்ளுங்கள். வஸல்லு பின்னாசி பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் இரவு வணக்கம் செய்து கொள்ளுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்க சாந்தமான முறையில நீங்க சொர்க்கம் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாலே 4 விஷயம். நீங்க பள்ளி கட்டி கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, வருஷம் முழுக்க நோம்ப பிடிங்க, அப்படி எல்லாம் சொல்லல. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு மத்தியில நீங்க சலாத்தை சொல்லிக்கோங்க, அதிகமாக சலாம் சொல்லுங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்கும் சலாத்தை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் கிஸ்ரா மன்னருக்கு அந்த லெட்டர் அனுப்புறாங்க. என்ன போட்டாங்க? சலாமுன் அலா மனித்தபஅல் ஹுதா, இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கிறது தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஹிதாயத்துல நிக்கிறீங்களோ எல்லாருக்கும் சலாம். அவங்க தெரியாத மக்கள், தெரியாத ஒரு இனம். ரசூலுல்லாஹ் லெட்டர் போட்டு அனுப்புற நேரம் கூட சொன்னாங்க, ஹிதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி போட்டாங்க. சலாம் சொல்லுவது என்பது எங்களை லேசான முறையில சொர்க்கத்துக்கு கூட்டி போகக்கூடிய அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க, உறவுகளை சேர்ந்து நடங்க, இரவையில நீங்க அல்லாஹுவை தொழுது கொள்ளுங்க, நீங்க சாந்தமான முறையில நீங்க சொர்க்கம் போவீங்க அப்படின்னு அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. லா துமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார் எதுவரைக்கும் என்றால் ஹத்தா தஹாப்பு, ஆளுக்கால் நேசம் கொள்ளுகிற வரைக்கும், ஆளுக்கால் விரும்புகிற வரைக்கும், ஆளுக்கால் விட்டு கொடுப்போடு நடக்குகிற வரைக்கும் உங்கள யாரும் ஈமான் உள்ளவங்களாக மாற மாட்டீங்க. நாங்க எப்படித்தான் நாங்க பேசினாலும், நாங்க கொள்ளுகவாதி, நாங்க ஹிதாயத்துல நிக்கிறோம், நாங்க தௌஹீதுவாதி, நாங்க சத்தியத்துல தான் நிக்கிறோம், நீங்க எப்படித்தான் பேசினாலும் நீங்க ஈமான் உள்ளவங்களாக மாற மாட்டீங்க. அப்ப ஈமான் இல்லாட்டி வேலை இல்லை. எங்கள்கிட்ட நாங்க பேசுறோம், எங்கிட்ட கொள்கை இருக்குது, எங்கிட்ட தொழுகை இருக்குது, எங்கிட்ட கோட்பாடு இருக்குது, நான் நாங்க சலஃபுகளுடைய சிந்தனையில் நாங்கள் பயணிக்கக்கூடியவங்க, நாங்க எவ்வளவுதான் பேசினாலும் எங்களுக்கு மத்த முஸ்லிமுக்கும் மத்தியில ஒரு கோஆபரேட் இல்லைன்னா நாங்க ஈமான் கொண்டவங்க அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஈமான் கொள்ள மாட்டீங்க, ஈமான் கொண்டவங்க இல்ல, ஆளுக்கால் விரும்பாத வரையில. நீங்க ஆளுக்கால் உங்களை நீங்க விரும்பி கொள்ளணுமா, ஈமான் உள்ள சமூகமாக நீங்க மாறிக்கொள்ளணுமா, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில நீங்க சலாத்தை பரப்பிக்கோங்கன்னு சொன்னாங்க. சொர்க்கம் போறதுக்கு லேசான அமல் என்ன? சலாம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுல ஒன்றுதான் ரத்து சலாம். ஒருத்தர் சலாம் சொன்னா அவருக்கு நாங்க ரிப்ளை பண்ணணும். சலாம் சொன்னாருன்னா ரிப்ளை பண்ணணும், வலைக்கும் சலாம் சொல்லணும், இது கடமை அப்படின்னு சொன்னாங்க. சலாம் ஒருத்தர் எங்க கிட்ட சலாம் சொல்லிட்டாரு, அவருக்கு நாங்க ரிப்ளை பண்ண இல்லைன்னா அது பாவம். ஒருத்தர் சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாரு, நாங்க கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்கிறோம், அல்லது சும்மா ஊம மாதிரி இருக்கிறோம், ரிப்ளை பண்ணல, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் இடத்திலே தண்டிக்கப்படும். இப்ப சில எங்கட மக்கள் சலாம் சொல்றதுக்கு பஞ்சம், வெக்கம். எல்லாத்தையும் பேசுவோம், எல்லாத்தையும் கதைப்போம், கொள்கையில உறுதியாக நிக்கணும், கோட்பாட்டுல உறுதியாக நிக்கணும், எல்லாத்தையும் பேசக்கூடிய நாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற முஸ்லிமை பார்த்து சலான் சொல்றதுக்கு வெட்கம். அவனுக்கு நான் சலான் சொல்லணுமா, அவனுக்கு நான் சலான் சொல்லணுமா, அல்லது அவன் சலான் சொன்ன இவனுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணுமா? கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தைகளும் இப்படியாக நாங்கள் விடக்கூடிய அந்த பொடுபோக்குகள் நிச்சயமாக எங்களை நரகம் கொண்டு போய் சேர்த்து.
நிறைய பேர் என்னன்னு கேட்டா உறவுகளை நட்புகளை முறிச்சு கொண்டு சலான் சொல்றது இல்லை. ஏன் நாங்க வெட்கப்படுறோம்? சலான் சொல்றதுக்கு நாங்க எதற்காக வெட்கப்படுறோம்? உண்மையிலே நிறைய பேருக்கு சலாத்து சொல்றதுக்கு வெட்கம். சலான் சொன்னா நன்மை தானே கிடைக்குது. நான் உங்களுக்கு சலான் சொல்றேன், நான் உங்களுக்கு சலான் சொல்றதுனால எங்க அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் காசு போடுமா? அல்லது நீங்க எனக்கு சலான் சொல்றதுனால உங்களுக்கு ஒன்றும் குறைய போறது இல்ல. எங்களுக்கு என்ன கிடைக்குது? நாங்க சலான் சொல்றதுனால நன்மை கிடைக்குது, அதே மாதிரி சொருக்கமும் கிடைக்குது. கண்ணியமானவர்களே, இபாதத்துல எங்களுக்கு மத்தியில நட்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள சிறந்தவங்க யாரு தெரியுமா? கோபிச்சாலும் சண்டை பிடிச்சாலும் உங்கள யாரு சலாத்தை கொண்டு நீங்க முந்துறீங்களோ நீங்க தான் சிறந்தவங்க ரசூலுல்லாஹ் பேசினாங்க. நாங்க எல்லாத்தையும் பேசுறோம், எல்லாத்தையும் சொல்றோம், சொருக்கம் போகணும், எல்லா இபாதத்தும் செய்யறோம். ஆனால் பேசிக் ரசூலுல்லாஹ் காட்டிய லேசான இந்த இபாதத்தை செய்யறதுக்கு நாங்க மறக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரெண்டு பேரும் கோவிக்கிறாங்க. கோவிச்சா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோவிச்சிட்டு போயிட்டாங்க. பின்னால அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க, போயிட்டு சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் மன்னிச்சுக்கோங்க அப்படி. அப்ப உமர் அதை கணக்கெடுக்காம அப்படியே போயிட்டாங்க. திரும்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிந்திச்சு கொஞ்சம் யோசிச்சு திரும்ப வாராங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு. வீட்டுல பார்த்தா அவங்க இல்லை. அவங்க கிட்ட இவங்க ரிப்ளை பண்ண திரும்ப என்னைய மன்னிச்சுக்கோங்க, என்னையிலதான் போல அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோஷத்தோட திரும்ப அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. உமர் ரலி வாராங்க, யாருக்கிட்ட வாராங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்க. யார் ரசூலுல்லாஹ், இப்படித்தான் இப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவர் மன்னிப்பு தரல அப்படின்னு சொல்லி. இப்ப கடைசியில அபூபக்கர் உமர் ரலியுடைய வீட்டுக்கு போன விஷயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புரிஞ்சு கொள்ளல, வீட்டுக்கு வந்த விஷயத்த புரிஞ்சு கொள்ளல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க, வந்து சொல்றாங்க, இப்படித்தான் இவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், இவர் மன்னிக்கல, இவர் வீட்டுக்கும் போனேன், சலாத்துக்கு இவர் ரிப்ளை இல்லை அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாருங்க சஹாபாக்களுடைய விட்டு கொடுப்பு, சஹாபாக்களுடைய அந்த நளினமான பண்புகள், அவர்களுக்கு இருந்த அந்த தாழ்ந்த மனப்பண்பை எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போனேன், இவர் ரிப்ளை இல்லை, சலாத்துக்கு ரிப்ளை இல்லை அப்படின்னு. ரசூலுல்லாஹ் எல்லாருக்குள்ளே வச்சு பேசுறாங்க. இந்த உலக மக்கள் எல்லாரும் என்ன ஒதுக்கின நேரம், இந்த உலக மக்கள் எல்லாரும் என்ன ஒதுக்கின நேரம், என்ன பொய்யன், ஃப்ராடு, இவனுக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டது, இவன் உலறுகிறான், இப்படி இப்படி எல்லாம் மக்கள் பேசி என்ன ஒதுக்கின நேரம், என்னோடு தொழுமை கொண்டு என்னை அரவணைத்து எனக்காக செலவழித்த என்னுடைய நண்பனை யாரும் பகைக்க கூட அப்படின்னு பேசும். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் எச்சரிக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்குச்சு, ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு அரட்டி பேசுற மாதிரி, கொஞ்சம் எச்சரிக்கை செய்யற மாதிரி, என்ற கூட்டாளியோட கோவிக்க கூடாது, இவர் என்னோட உதவியாக நின்றாரு, என்னோட சுஹபத்தாக நின்றாரு, இது விளங்கிச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உமருக்கு நீங்க ஒண்ணும் பேச வேணாம், உமர்ல எந்த தப்பும் இல்லை யா ரசூலல்லாஹ், தப்பு தவறுகள் முழுக்க முழுக்க என் மேலதான் இருக்குது, உமர் எந்த தப்பும் செய்யவில்லை, நீங்க அவருக்கு ஏசவானா அப்படின்னு சொல்லி தப்ப முழுக்க தம்மையில தூக்கி போட்டாங்க. இப்ப பாருங்க, தன்னோட கோவிச்சவர், தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணாதவர், தன்னை மதிக்காதவர், ஒரு இடத்துல ஏச்சு பற்ற நேரம், பேச்சு பற்ற நேரம், அவமானப்பட்ட நேரம், நாங்க என்ன யோசிப்போம்? வாயில சீனியல்லி போட்ட மாதிரி சிரிப்போம். இவன் வாங்கத்தான் வேணும், இவன் பாடுபடுத்தினான், இவன் இப்படி எல்லாம் செஞ்சான், இவன் என்ன விடல்ல, இவன் என்ன நிர்வாகம் செய்ய விடல்ல, இவன் என்ன வாழ விடல்ல, இப்படி இப்படி எல்லாம் நாங்க யோசிப்போம்.
ஒருத்தருக்கு ஏசுற நேரம் நாங்களா என்ன செய்வோம், கொஞ்சம் எண்ணெயை அள்ளி அள்ளி ஊற்றுவோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, தனக்கு முன்னால சஹாபாக்கள் ஏச்சுப்படுகிற நேரம், பேச்சுப்படுகிற நேரம் என்ன செய்வாங்க, யார் சொல்லலாம், அப்படி இல்லை, மன்னிச்சுக்கோங்க, இவர் இப்படி செய்ய மாட்டார், அப்படி இப்படின்னு அவங்க மற்ற சஹாபாக்களை மன்னித்து நல்ல முறையில நடக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான இபாதத்து தான் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கு. உண்மையில் இந்த அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அத்இமுல் ஜாஇஅ, பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, தஹலல் ஜன்னா, நீங்க எல்லாரும் சொர்க்கம் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத். இப்ப இந்த நடைமுறைகளை பார்க்கிற நேரம் உண்மையில நாங்க எல்லாத்தையும் எதிர்த்தோம். எதை எதிர்த்தோம்? கத்தம், கந்தூரி, மௌலூது எல்லாம் இல்ல 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 என்று எல்லாத்தையும் எதிர்த்தோம். எதிர்த்த நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிற சுன்னாவை ஹயாத்தாக்க மறந்துட்டோம். எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாம் கூடாது, உண்மைதான். கந்தூரி கூடாது என்பது உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. கத்தம் கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாப்பாடுகள் கொடுக்கிறது கூடாதுன்னு இல்லை. ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது இபாதத். ரசூலுல்லாஹ் உங்களை சொருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வயுத்இமூன தஆம, அதாவது இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வோட மூஞ்சிக்காக நாங்க அல்லாஹ்வுக்காக சாப்பாடு கொடுத்தோம். வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவங்களுக்கு பசி இருந்தும் தேவை இருந்தும் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, மற்றவர்களுடைய தேவைகளை கம்ப்ளீட் பண்ணினாங்க, இவங்க வெற்றி பெற்றவங்க. இஸ்லாம் என்பது ஏன் ஷஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், ஏன் ஷஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து சிரிக்கிறான், என்ன காரணம்? நீங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. என்கிற விஷயம், சாப்பாடு கொடுப்பது என்கின்ற பகுதி இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியை நாங்க மறந்துட்டோம். எந்த அளவுக்கு நாங்க மறந்துட்டோம்னா, இருக்கிறது எல்லாத்தையும் விதியத்து, கஞ்சி, அதாவது கத்தம் விதியத்து, கந்தூரி விதியத்து, கடைசியில இருக்கிறத எல்லாத்தையும் இல்லாம ஆக்கணும். கடைசியில ஒரு பள்ளிவாசல் தலைவர் ஃபத்வா கொடுத்திருக்கிறாராம், கஞ்சி கொடுக்கிறதும் விதியத்து. சுப்ஹானல்லாஹ், கஞ்சி கொடுக்கிறதும் விதியத்து. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளணும். இல்லை, விதத்து கூடாது என்கின்ற பகுதி ஒரு பக்கம் இருக்க, இஸ்லாம் என்பது இதாமுத்தாம், சாப்பாடு கொடுங்க சொர்க்கம் போவீங்க என்கிற பகுதியை நாங்க ஹயாத்தாக்க ரெடி இல்லை. நாங்க உன்னையும் ஹயாத்தாக்க ரெடி இல்ல, நாங்க சுண்ணாவ செய்யறதுக்கு ரெடி இல்ல, நாங்க சுண்ணாவ உயிர்ப்பிக்கிறதுக்கு ரெடி இல்ல. ஆனா எல்லாத்தையும் பிதா பிதான்னு சொல்றதுக்கு நாங்க ரெடி. கண்ணியமானவர்களே, மிக நிதானமாக இருந்து கொள்ளணும். ஃபத்வாக்கள் கொடுக்கிற விஷயம், இருக்கிற சுண்ணாவை இல்லை என்று சொல்லுகிற விடயத்தில் முஸ்லிம்கள் எல்லாரும் நீங்க நிதானமாக இருந்து கொள்ளணும். யாரும் நினைச்ச மாதிரி, புத்திக்கப்பட்ட மாதிரி, அவர் சொன்னார் இவர் சொன்னார், இவருடைய கருத்துக்கும் இடன்பாடு அல்ல. அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களுடைய வழிகளை சஹாபாக்கள் எந்த விளக்கத்தின் அடிப்படையில் வழங்கினாங்களோ அந்த வழிமுறைகளைத்தான் நாங்க பின்பற்றோம். நவீன கருத்து, புதிய கருத்து, புதிய டிசைனிங், இந்த கருத்தெல்லாம் பின்பற்றுவதற்கு அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது எந்நேரமும் சஹாபாக்கள் புரிந்த வழியில் புரிந்து நடப்பதுதான் இஸ்லாம் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா எங்க முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில சுப்ஹானல்லாஹ், நான் இதை கட்டாயம் நாங்க பேசணும், பேச வேண்டிய பகுதி. எல்லாத்துக்கும் விதியத்து ஃபத்வா. இஃப்தார் செஞ்சாலும் அது விதியத்து, நோம்பு காலத்துல சஹருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அது விதியத்து, கஞ்ச கொடுத்தாலும் கஞ்சி விதியத்து.
சுண்ணாவை உயிர்ப்பிக்க உங்களுக்கு தயார் கிடையாது. உங்களுக்கு யார் ஃபத்வாக்கள் கொடுப்பதற்கு உங்களுக்கு யாரு அனுமதி தந்தது? சமூகத்தை இப்படியே சொல்லி 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 அப்படியே சமூகத்தை சுண்ணாவை பின்பற்றாத சமூகமாக நாங்கள் மாற்றோம். நான் சொன்னேன், சலாம் சொல்லுவது ஒரு முக்கியமான பகுதி. உறவுகளே, நாங்க சொல்றோம் தானே, நாங்க கொலகவாதிகள், நாங்க குர்ஆன் சுன்னாவுல நிக்கிறோம், நாங்க மன்ஹஜ்ல நிக்கிறோம், சரியான பாதையில நிக்கிறோம். ஒரு 3 நாள் ஒரு முஸ்லிமோட பேசாம நின்றா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எங்கள்கிட்ட குஃப்ர் வருது. நாங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க, இந்த பள்ளிக்கு வரக்கூடிய நாங்க எத்தனை பேரு பக்கத்துல துளூர சகோதரன் மூஞ்ச பார்த்து சலாம் சொல்லி எவ்வளவு நாள்? அதாவது இப்ப சில இடங்கள்ல நிர்வாகத்துக்கு மத்தியில பிரச்சனை. நான் கேள்விப்பட்டேன், அந்த இடத்துல குர்ஆன் சுன்னாங்கிற முழக்கம் என்ன? புதிய நிர்வாகத்துக்கு யாரு பிரச்சனை? பழைய நிர்வாகம் பிரச்சனை. பயானுக்கு ஆலிம் கொண்டு வந்தாலும் விமர்சனம், பள்ளியில பயான் செஞ்சாலும் விமர்சனம், குர்ஆன் மதரசா செஞ்சாலும் விமர்சனம், என்னத்தை செஞ்சாலும் விமர்சனம். பழைய நிர்வாகத்துக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்க இப்படி விமர்சனம் செய்றீங்க? என்ன பதில தெரியுமா சொன்னாங்க? என்ன ரிப்ளை தெரியுமா சொன்னாங்க? நாங்க நிர்வாகம் செய்யற டைம்ல இவங்க எங்களை நிர்வாகம் செய்ய விடல, அதனால நாங்க இவங்களை செய்ய விடாம தடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமன் அப்துலஹு மிம்மன் மனா மஸாஜிதல்லாஹ் அய்யுஸ்கர ஃபீஹி இஸ்முஹு வஸஅ ஃபீ ஹராபியா. குர்ஆன்ல சொல்லுது, அல்லாஹ்வுடைய பள்ளியில இபாதத்து செய்யறது, திக்ர் செய்யறது, அல்லாஹ்வை வணங்குறது, இதை தடுக்கக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? அத மாதிரி நிர்வாகம் நல்லா போய் கொண்டிருக்குது, பள்ளி நல்லா போய் கொண்டிருக்குது, தாவா நல்லா போகுது, இதையெல்லாம் சீர்குலைக்கும் என்று யோசிக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரங்க என்று அல்லாஹ் சொல்றான். எங்களுக்கு மத்தியில மாற்ற வேண்டிய பகுதிகள் நிறையவே இருக்கு. எங்களுக்கு மத்தியில சீர் செய்ய வேண்டிய பகுதிகள் நிறையவே இருக்கிறது. உறவுகளே, எந்த அளவுக்கு போயிட்டாங்க? பொதுமக்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு ஆலிமகளுக்கு தரிசு பண்ணக்கூடிய நிலப்பாடு. மூலவிங்க மக்களுக்கு பொதுமக்கள் படிச்சு கொடுக்கிறாங்க, பொதுமக்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறாங்க, பொதுமக்கள் மசாயில்கள் பேசுகிறார்கள், பொதுமக்கள் இஹ்திலாஃபுகள் பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களை புரிந்து கொள்ளுங்க. அப்துல் ரஹ்மான், அதாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இத அஃதலாம், பொதுமக்கள் சமுதாயத்துக்கு மத்தியில் ஃபத்வா சொன்னால் மக்களை நீங்க கொஞ்சம் அவதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. காலம் என்பது மிக மோசமான காலம். இந்த காலம் என்பது குர்ஆன் சுன்னாவோடு நாங்க நிக்கணுமே தவிர, எங்களுக்கு எதுல விளக்கம் இருக்குது, எங்களுக்கு எதுல தெளிவு இருக்குது, அதுல நாங்க நிக்கணுமே தவிர, அதனால மற்றவங்களை நாங்க விமர்சனம் செஞ்சு கொண்டு இஜ்திஹாதான விஷயங்களை நாங்க பெருசாக தூக்கி பிடிச்சு கொண்டு அடுத்தவங்களை நாங்க, அதாவது படக்கூடியவங்களை நாங்க விதத்துவாதி என்றோ வழிகேடர்கள் என்றோ சொல்லக்கூடிய காலம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வினுடைய ஒற்றுமை என்கின்ற கயிற்றை நீங்கள் பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, ஒற்றுமை என்கிறது என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னah. இது ரெண்டையும் இப்படி நாங்க புரிஞ்சு கொள்ளணும். நாங்க தளராம இருக்கிறதுக்கு, எந்த வழிகட்ட சிந்தனைகளும் எங்கள ஒட்டாம இருக்கிறதுக்கு, எங்கள பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு நாங்க எந்த வழியில போகணும்னா, சஹாபாக்கள் இந்த குர்ஆனை சொன்னாங்க, எந்த வழியில புரிஞ்சு கொண்டாங்களோ அந்த வழியில் பயணித்து இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. காக்குல் கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸல்லம். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலத்தில்
ஒரு முக்கியமான பகுதி தான் மற்றவர்களை மன்னிக்கிற குணம். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு கொண்டு போனாங்கன்னா, இஸ்லாம் கொஞ்சம் பேர்ல ஆரம்பிச்சு இந்த இஸ்லாம் ஸ்பெயின் வரைக்கும் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்படியே விரிஞ்சு போடி. அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய தியாகம், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போறாங்க. எங்களுக்கு தெரியும் தாயிஃபுடைய சம்பவம், எங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கால இந்த தௌஹீத பேசுறாங்க, எதிர்ப்புகள், பிரச்சனைகள், எல்லா ஃபித்னாவும் வருது. அப்படியே கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தேசம் தான் தாயிஃப். தாயிஃபுக்கு சொல்ல போறோம். தாயிஃப்ல இருக்கிற 3 முக்கியமான தலைவர்களுடைய கதவுகளை தட்டுறாங்க. கதவை தட்டி, நான் தான் முஹம்மது, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டிருக்கிறேன், உங்களோட கொஞ்சம் அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வோட மார்க்கத்தை பத்தி நான் பேசுவேன். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்ற டைம்ல 3 பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க, இவங்க எனக்கு நல்ல ரிப்ளை ஒன்றை தரப்போறாங்க, நல்ல ஒரு ரிப்ளை எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சாங்க. புத்தர் சொன்னாரு, இதுக்கு மேல நீங்க பேசினா உங்களுக்கு அழிக்கும். மற்றவர் சொன்னாரு, நபியாக அனுப்புறதுக்கு உங்களை தவிர அல்லாஹ்வுக்கு வேற ஆள் கிடைக்கலையா அப்படின்னு பேசினாங்க. நாங்க புது சமுதாயத்துக்கு மத்தியில தௌஹீத சொல்ற டைமுகள் என்ன பேசினாங்க, நீங்கள்லாம் வஹாபிகள், நீங்கள்லாம் சவுதி அடிமைகள், அப்படி இப்படி பேசின சமூகமே அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹிதாயத்தின் பக்கம் வந்த ஒரு காட்சிகளை நாங்க பார்த்தோம். ஒருத்தர் பேசினாரு, அல்லாஹ்வுக்கு நபியாக வேற ஒருத்தரும் கிடைக்கலையா அப்படின்னு. மற்றவர் சொன்னாரு, நீங்க நபியாக இருந்தாலும் காபாவுக்கு போய் இஸ்வா புடவைய பிச்சி எறியுவன் அப்படின்னு பேசினாங்க. ரசூலுல்லாஹ் விலகி கொண்டாங்க. இவங்க 3 பேரும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளல. ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க, நீங்க என் கருத்தை ஏற்றுக்கொள்ளல, எனக்கு விளங்கிடுச்சு, எனக்கு ஒரு உதவி செய்யும். நான் எப்படி வந்தேனோ அதை மாதிரி நான் என் பாட்டில் மக்காவுக்கு போயிடணும். எனக்கு நீங்க ஒன்றுமே செய்யாதீங்க. ஏன்னா நான் அங்கேயும் பேசினேன், மக்காவுல யாரும் ஏற்றுக்கொள்ளல. நீங்க எனக்கு ஏதாச்சும் செஞ்சா இந்த மெசேஜ் மக்காவாசிகளுக்கு போ, அவங்க நான் கொண்டு வந்த இந்த தௌஹீத தவறாக நினைப்பாங்க. அந்த காதிரிகள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் பேச்சை கேட்கல. எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா, சின்ன சின்ன புள்ளகள் எல்லாரையும் ஒரு பக்கம் வச்சு ரசூலுல்லாஹ்வை போக சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகள்ட கையிலையும் கல்லை கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு எரிய சொன்னாங்க. கால்ல கையில அப்படியே பட்டு பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலிருந்து அப்படியே ரத்தம் கொட்டிப்படுகிறது. எந்த அளவுக்கு கேட்டா, கால் அப்படியே தேய்ந்து போய் விடுகிற அளவுக்கு காலெல்லாம் ரத்தம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் கூட்டி போறாங்க. அவங்களோட வளர்ப்பு மகன் ஒரு முன்னால பின்னால எல்லா இடத்தையும் பார்த்து தடுக்க பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே ஏறி உழுந்து கொண்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்தின் பக்கம் சாஞ்சி கொண்டார். சாஞ்சி கொண்டு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஒரு ஓரத்திலும் 3 பேர், திராட்சை தோட்டம் உண்டு, 3 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த திராட்சை தோட்டம் மக்காவில் இருக்கிற ஒருத்தருடைய தோட்டம். அவர் இங்க தாயிஃபுக்கு வந்திருக்கிறார், அந்த தோட்டத்தை பார்த்துட்டு போறதுக்கு. அதுல 3 பேர் கதைக்கிறாங்க. அந்த இருக்கிறது அவர் முஹம்மது இல்லையா, அவர் மக்காவுல அல்லாண்டு பேசினாரு, மார்க்கம்னு பேசினாரு, தௌஹீதுன்னு பேசினாரு, எல்லாத்தையும் பேசினாரு. அவர் அங்கேயும் அடிபட்டாரு, இங்கேயும் காணாததுக்கு அடிபட்டாரு அப்படின்னு சொல்லி இவரும் வருத்தப்பட்டு பேசி அந்த இடத்துல இருந்த ஒரு சகோதரன் கிட்ட கொஞ்சம் திராட்சை பழத்தை கொடுத்து அனுப்புறாரு. அவருக்கு கொடுங்க, அவர் சாப்பிட்டு போறாரு. அப்ப இவர் கொடுக்கிறாரு. கொடுத்து
சொல்றாரு, இந்த நீங்க சாப்பிட்டுருக்கோங்க. அப்புறம் சொல்லலாம் பிஸ்மில்லா சொல்லி ஒரு கிரேப்ஸை சாப்பிடலாம். இந்த கிரேப்ஸ் கொடுத்தவர் அவர் கேட்கிறாரு, இது நபிமார்களுடைய வார்த்தை அல்லவா? இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? ரசூலா கேட்கிறாங்க, நீங்க யாரு? இவர் சொல்றார், நான் நெய்னுவா என்று சொல்ல. அப்ப அதாவது ஈராக்குடைய ஒரு பகுதி, நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கல் ரசூலா சொன்னாங்க, அங்கதானே என்னுடைய சகோதரன் யூனுஸ் வாழ்ந்தாரு, நாங்கள் எல்லாம் நபிமார்கள், நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு ரசூலுல்லா பேசுறாங்க. அந்தந்த சகோதரன் பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறுகள் இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒசந்து பார்க்கிறாங்க. பார்த்தா ஒரு நிழல் விளங்குறது. பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்க தாயிஃபுக்கு போனீங்க, தாயிஃப் மக்களிடத்துல இந்த தௌஹீதை நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதையும் அவங்க உங்களுக்கு தந்த ரிப்ளையையும் அல்லாஹ் கேட்டுட்டான் நபியே. இந்த இருக்கிறார் யாரு? ஜபலுக்கு பொறுப்பான மலக்கு ஒரு வாரம் வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், நான் தான் ஜபலுக்கு பொறுப்பான மலக்கு, என்கிட்ட நீங்க சொல்லுங்க, இந்த தாயிஃப்ல வாழக்கூடிய மக்களை, இந்த தாயிஃப் வாசிகளை, 2 மலைக்கு மத்தியில் வாழுகிற இந்த மக்களை 2 மலையையும் ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து இவர்களை அப்படியே நசுக்கி அழித்து விடுகிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தன்னை அடித்த மக்கள், தன்னை துன்புறுத்திய மக்கள், தன்னை எதிர்த்த மக்கள், தன்னை அவமானப்படுத்தின மக்கள், இவர்களை தண்டிக்கிற ஒரு கட்டம் வருகிறது, பழி வாங்குகிற ஒரு கட்டம் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சாய்ஸ் பண்ணினாங்க? என்ன சொன்னாங்க? இந்த உம்மத் நான் கொண்டு வந்த இந்த ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவங்களோட பிள்ளைகள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சத்தியத்தை இவங்க ஏற்றுக்கொள்ளாட்டிலும் இவங்களுக்கு பின்னால வார யாரு சரி இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க மன்னிச்சு சொல்ல மனுஷாங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு முனாஃபிக் விபச்சார குற்றத்தை சாட்டினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ஸஹ் என்று சொல்லக்கூடியவர், அவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விபச்சார குற்றத்தை சாட்டுறதுக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு முக்கியமானவர். தீர்ப்பு வந்துட்டு ஆயிஷா ரலி விபச்சாரி அல்ல, நல்லவங்க அப்படின்னு தீர்ப்பு வந்துட்டு அபூபக்கர் ரலி சொன்னாங்க, லா உன்ஃபிகு அலா மிஸ்ஸஹ் அபதா, மிஸ்ஸஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், மிஸ்ஸஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள சிறந்தவங்க, வசதி உள்ளவங்க யாரும் அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, நெருங்கிய உறவுகளுக்கு உதவி செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம், இப்படி நீங்க சத்தியம் செய்ய வேணாம். தண்ட பிள்ளைக்கு, தண்ட மகளுக்கு விபச்சார் என்று சொன்ன ஒத்தரை பார்த்து சொன்னாரு, உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அவ்வளவு உதவி, சாப்பாடு வேணுமா, உட வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து உதவி செஞ்சார். தண்ட மகளுக்கு சொல்லித்தான் நான் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், மன்னிச்சு விடுங்க, நீங்கள் மன்னியுங்கள், அதை மறந்து விடுங்கள். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடாதா? ஒட்டுநடி தண்ட மகளுக்கு விபச்சார் என்று சொன்ன அவரையும் மறந்து என்ன சொன்னாரு? அல்லாவுக்காக வேண்டி நான் மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன், இதுக்கு பின்னால நான் மிஸ்தஹக்கு உதவி செய்வேன். என்ன சஹாபாக்கள் உறவுகள்! ஆனால் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் பெற்ற உம்மா வாப்பாவை மன்னிப்பதற்கு தயார் கிடையாது. உம்மா வாப்பா பிள்ளைகளை மன்னிப்பதற்கு தயார் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிப்பதற்கு நானும் நீங்களும் தயார் கிடையாது. ஒன்றோடு ஒன்றாக சொல்லக்கூடிய சகோதரன், மக்களுக்கு கொள்கையையும் தெளிவுகளையும் தெளிவான பாதைகளையும் சொல்லுகிற நேரம் கண்ணோடு இருந்தவன், சின்ன ஒரு விஷயம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அவரை மன்னிச்சு சலான் சொல்லி முசாஃபஹா செஞ்சு எல்லாரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், மன்னிப்போம், மறப்போம், மன்னித்தால் நிச்சயமாக ஒன்றுமே குறைய போறதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
இந்த உலகத்தில் கண்ணியம் கூடுகிறது என்று சொன்னாங்க, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாரி. கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும் உறவுகளே. எங்களுக்கு மத்தியில குரோதம், எங்களுக்கு மத்தியில கோபம், எங்களுக்கு மத்தியில பிரச்சனை எப்படி போகுது? நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நாங்க ஹிதாயத்துல நிக்கிற நாங்க கூட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பிரிந்து 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 சுப்ஹானல்லாஹ் இந்த அளவுக்கு நாங்க போயிட்டோம். எங்களோட தஅவாவுடைய போக்கு நாங்க உண்மையிலே பார்க்கிறோம். உலகத்து பிரிவுகளுடைய தாக்கம் எந்த அளவுக்கு சென்றுட்டு போகுது. ஹவாரிஜிகளுடைய சிந்தனை இன்னமும் வருகிறது. சூஃபியாக்களுடைய தாக்கம் இன்னமும் வருகிறது. அஷரியாக்களுடைய தாக்கம் இன்னமும் வருகிறது, வந்து கொண்டே இருக்குது. குர்ஆன் சுன்னாவின் வழியில் பயணிக்கிற நாங்கள் கொஞ்சம் அப்படியே தசாகுல், அப்படியே பின்னால. ஒரு காலத்துல பேசினோம், ஒரு காலத்துல சொன்னோம், ஆனா இப்போ கேஸ். நான் சொல்லுகிறேன் உறவுகளே, அல்லாஹ்விடத்தில் அனைவரும் ஷாஹித். யாரும் யோசிக்க வேணாம். நாங்க செப்பரேட்டா நிக்கிறோம், தனியான ஒரு பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறோம், நாங்க தனியா தொழுது கொண்டிருக்கிறோம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில தொழுகிறோம், நாங்க சொர்க்கம் போகும் நாங்க யாரும் யோசிக்க. உம்மத்துர் ரசூல் என்பது எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். 73 கூட்டமாக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து பிரியும். மான் அலைஹி வஸஹாபி மானல் யௌம் வஸஹாபி. நானும் என்னுடைய சஹாபாக்களும் இந்த நாள் எந்த வழியில நிக்கிறோமோ அந்த வழியில் பயணிப்பவர்கள் அந்த ஒரு கூட்டத்துல சேருவாங்க. யாரு? கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. இப்ப மிச்சம் 72 கூட்டமும் நரகமா? ஒரு 73 கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும்டா, 72 நரகம் எங்களால சொல்ல முடியாது. நாங்க அந்த ஹதீஸ தவறாக விளங்கிட்டோம். 72 கூட்டம், 73 கூட்டம் முஸ்லிம்களில் இருந்து பிரிவார்கள். அதில் ஒரு கூட்டம் நானும் என் சஹாபாக்களும் எந்த வழியில் பயணித்தோமோ அவர்களின் புரிதல்களை கொண்டு மௌத் வரைக்கும் பயணிப்பவர்கள் எதுல போவாங்க? சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம போவாங்க. மிச்ச கூட்டம் நரகமா? மிச்ச கூட்டம் சொர்க்கம் போவாங்க. எப்படி போவாங்க? அவங்க செஞ்ச பிதஅத், அவங்க செஞ்ச குராஃபத்து, இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் வேதனை அனுபவிச்சு கொண்டு சொர்க்கம் போவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொன்ன அனைவரும் முஸ்லிம். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி என்பது அல்லாஹ்வுக்குரிய பள்ளி. தௌஹீது பள்ளி, தப்லீக் பள்ளி, ஜமாஅத் இஸ்லாம் பள்ளி, இஹ்வானி பள்ளி, இப்படி பள்ளி பிரிவு பல்ல. ஜமாத் பிரிவாக இருக்கலாம், கொள்கை பிரிவாக இருக்கலாம், கருத்துகளில் பிளவுபடலாம், கோட்பாடுகளில் பிளவுபடலாம். ஆனால் பள்ளி என்பது அல்லாஹ்வுக்குரிய பள்ளி. கண்ணியமானவர்களே, பள்ளிகளை பிரித்து பார்க்க முடியாது. என்ன தஅவா போதாது, என்ன தஅவா போதாது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 லட்சம் பேரை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா சொர்க்கம் அனுப்புவான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கர் ரலி சொன்னாங்க, ஜித்னா யா ரசூலுல்லாஹ், கொஞ்சம் இன்னும் அதிகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு கையளவு வச்சு எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஜித்னா யா ரசூலுல்லாஹ், இன்னும் கொஞ்சம் கேளுங்க, இன்னொரு மலம். ஜித்னா யா ரசூலுல்லாஹ், இன்னும் கேளுங்க. அபூபக்கர் ரலி சொன்னாங்க, போதும், உன கணக்கு போதும், இவ்வளவுதான் சொர்க்கம்டா, அவ்வளவுதான் சொர்க்கம், அதிகம் பேசாதீங்க. அபூபக்கர் சொன்னாங்க, உமரே உங்களுக்கு பேசல, உங்களோட வாயை முடுங்க, நிச்சயமாக எல்லாருமே சொர்க்கம் போகணும். யாரும் ஆசைப்படல. எங்கட சஹாபாக்கள் சத்தியத்துல நிக்கிறவங்க, குர்ஆன் ஹதீஸ்ல நிக்கிறவங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுறவங்க மட்டும்தான் சொர்க்கம் போகணும் யோசிப்பது தவறு. இப்படி யோசிக்கக்கூடியவங்களுக்கு சொர்க்கம் இல்லை. மார்க்கம் என்கிறது என்ன? செப்பரேட்டா, தனிச்சு போறதா, பிரிஞ்சு போறதா, பிரிஞ்சு அமல் செய்யறதா? இதெல்லாம் மார்க்கத்தின் நஸீஹா. எல்லாரும் சொர்க்கம் போகணும். சரி, நாங்க எங்கட ஜமாத்து சொர்க்கம் போகணும், தௌஹீத்வாதிகள் சொர்க்கம் போகணும் என்பதற்காக நாங்க செப்பரேட்டா பள்ளியை கட்டி அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஊர்ல இருக்கிற மத்த பள்ளியை மாத்துறதுக்கு என்கிட்ட என்ன ஏஜெண்டா இருக்கு? மற்றவங்களை மாத்துறதுக்கு நாங்க என்ன தயார்? இந்த மிம்பர்ல கூட்டு துவா பிதஅத், குனூத் பிதஅத், மௌலூத் பிதஅத், இந்த மிம்பர்ல பேசி என்ன வேலை?
இங்க இருக்கிற யாரும் கூட்டு துவா ஓதுறாங்களா? இங்க இருக்கிற யாரும் மௌலூது ஓதுறாங்களா? இங்க இருக்கிற யாரும் மீலாது ஓதுறாங்களா? ஓதுறது இல்லையே. இங்க இருக்கிறவங்களுக்கு பேசி, இங்க இருக்கிறவங்களுக்கு படம் காட்டி வேலை இல்ல. இங்க பேசணும். கூட்டு துவா விதத்து, குனூத்து விதத்து, மௌலூது விதத்து, கொடியேற்றம் விதத்து, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எங்க பேசணும்? ஓதுற இடங்கள்ல வைத்து பேசணும். செய்யறவங்க கிட்ட போயிட்டு பேசணும். ரசூலுல்லாஹ் யாருக்கிட்ட அனுப்பினாங்க? கிஸ்ரா மன்னனுக்கு அனுப்பினாங்க. ஒவ்வொரு இடத்திலும் சஹாபாக்களை அனுப்பினாங்க. என்னத்துக்கு அனுப்பினாங்க? லியுபல்லிகுத்தீன், மார்க்கத்தை சொல்லணும். மதீனாவுல இருந்துட்டு ரசூலுல்லாஹ் ஃபெக்ஸ் மூலமாக அனுப்பல மார்க்கத்தை. மதீனாவுல இருந்துட்டு மெசேஜ் கொடுக்கல, மதீனாவுடைய மிம்பர்ல பேசல. சஹாபாக்கள் அனுப்பினாங்க. தௌஹீத சொன்னாங்க. சஹாபாக்கள் சிலவங்க திரும்பி வந்தாங்க, சிலவங்க அங்கேயே மௌத்தாகிட்டாங்க. நாங்க என்னண்டா எல்லாமே இதே மிம்பர், விதத் என்றாலும் இதே மிம்பர்ல பேசுறது, கொள்கை உறுதிண்டாலும் இதே மிம்பர்ல பேசுறது, எல்லாத்தையும் இதே மிம்பர்ல பேசி மற்ற வழிகேடர்கள் அப்படியே முன்னேறி கொண்டு போறாங்க. விதத்து செய்யறவங்க செஞ்சு கொண்டே போறாங்க. அவங்கள மாத்துறதுக்கு கொஞ்சம் வாங்க. ஒரு நிர்வாகத்தோட கொஞ்சம் பேசணும், ஒரு நிர்வாகத்தோட கொஞ்சம் கலைக்கணும். நாங்க எல்லாம் ஒரே ஊர், நாங்க எல்லாம் முஸ்லிம்கள், இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்த மக்கள். அல்லாஹ்வை பற்றி ரசூலுல்லாஹ் போனாங்க, தாயிஃபுக்கு போய் அடிபட்டு கொண்டு ரத்தத்தை சிந்தி கொண்டு வந்தாங்க. ஏன்? கொஞ்ச நேரம் பக்கத்து பள்ளிக்கு போய் கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் கதைப்போம். இந்த கூட்டு துஆ ஓதுறீங்க, இந்த குனூத் ஓதுறீங்க, இப்படி எல்லாம் செய்றீங்க, இது விதத்து தானே. கொஞ்சம் நாங்க இதை விட்டுட்டு இந்த ஊரை எல்லா மக்களையும் சுருக்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல் குர்ஆன் வ சுன்னஹ் பிஃபஹ்மி சஹாபாக்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதே புரிதலில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற சமூகமாக நாங்க கொஞ்சம் எங்கட சமூகத்தை மாற்றி எடுப்போம் என்று கேட்கறதுக்கு தயாரி. நீங்க கொஞ்சம் ஒரு பக்கம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, இவ்வளவு காலம் நாங்க விட்ட பிழை என்னன்னு பாருங்க. வருத்தப்பட்டு சொல்லுகிறேன் உறவுகளே, அவன் தபிலீக்காரன், அவன் ஹுப்புக்காரன், அவன் தரீக்கா என்றால் எங்களோட சகோதரர்கள், தௌஹீத் என்று பேசக்கூடிய சகோதரர்கள் அவர்களுக்கு சலாம் சொல்றது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு யூதனை சந்திக்கிறதுக்கு போறாங்க, நோயாளியை நல்ல விசாரிக்கிறதுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்று. அந்த யூதன் வாப்பாட மூஞ்ச பாக்குறான். வாப்பா சொல்றாரு, முஹம்மதுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள். யூதன் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றான். நாங்க ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட ஜனாசாவுக்கு போறது இல்லை, அவங்களோட நோய் விசாரிக்க போறது இல்லை, அல்லது பக்கத்து பள்ளியில் இருக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்க போறது இல்லை. நாங்க எப்படி உறவுகளை நாங்க சொருக்கம் போவோம். சொருக்கம் போறதுக்கு நாங்க எல்லாத்தையும் நாங்க பெருசாக யோசிக்கிறோம். லேசானவரை அல்லாஹ்வுடைய சோதரம் காட்டி தந்திருக்கிறாங்க, அதை மறந்து வாழுகிறோம் உறவுகளை. அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், நடுநிலையான சமூகமாக வாழ்வோம். குர்ஆன் சுன்னாவை எல்லாருக்கிட்டையும் போதிச்சு எல்லாரையும் சொருக்கம் அழைத்து செல்லுகிற மக்களாக அல்லாஹ் இதையும் உங்களை மாற்றிடுவானா.